ஆனா என்ன ஒரு விஷயம் இதுல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது எல்லோருக்கும் அப்ளிகபிளானா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியான்னு சில வகையான இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இருக்கு. இது வந்து மரபணுவா வர்றது. இவங்களுக்கு அந்த ரத்த நா ரத்த அந்த ஆர்பிசில வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அவர்கள்லாம் இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எடுப்பதற்கு முன்னாடி சில பேருக்குலாம் வந்து சில நோய்கள் இருக்கு. என்ன அப்டின்னா, ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். 19, 20ன்னு இருக்கும். ஸோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பீரியாடிக்கா உங்க உடம்புல இருந்து பிளட்ட வந்து வெளியேற்றுவார்கள். ஸோ அவர்கள்லாம் இந்த மாதிரி அரிசிய வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் இதாகும். அதே மாரி நார்மலாவே இருக்கு, போதுமான அளவிலேயே மேல இருக்கு அப்டின்னா, இது ரொம்ப அவசியமா? அப்டிங்கிறத பார்த்து இது பண்ணணும். அதை தவிர்த்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு, ஆ கொஞ்சம் சத்து குறைபாடு உள்ள மக்களுக்கு, இல்ல பொதுவா இந்த எனக்கு அனிமிக்கா இருக்கு, இத நியூட்ரிஷனா எடுக்கணும்னா அது பிரச்சனை கிடையாது.